டியூஸ்டே ஈவினிங் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. சன் டிவியில் சுந்தரா ட்ராவல்ஸ் படம் போட்டிருந்தாங்களா. ஐயோ எங்கள் ஹஸ்பண்ட் மூஞ்சில் அவ்வளோ சிரிப்பு. நான் சிரிப்பியாக இன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்த படம் பார்த்துட்ருக்கும்போது அதுக்கப்புறம் மாத்திரை இல்லைன்ட்டு நாங்கள் போயம்பாளையம் அங்கே தான் போய் அர்ஜென்ட்டுக்கு மாத்திரை வாங்க பார்த்துக்காங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவே 10 நிமிஷம் இப்படி ரோட்லேயே நீ நிற்க விட்டுட்டு போயிட்டா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாத்திரையும் வாங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு வடை சுட்டு விற்க போகிறேன்னு சொன்னாவளா. அதனால் ஒரு அடுப்பம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே நைட்டுக்கு சப்பாத்தி செய்யலாம். 6:30 போல் தான் வீட்டுக்கு வந்தோம். இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஹஸ்பண்டு மாவு பிணைஞ்சி சப்பாத்திக்கு உருட்டி தந்தாவ. நான் பூரிக்கு எப்போதும் கிழங்கு குருமா மாதிரி வைப்போம்ல, அதே மாதிரி தான் வச்சேன். ஆனால் சப்பாத்திக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த சப்பாத்தி சுட்டு எடுக்கிறதும் குருமா வைக்கிறதும் என்னோடய வேலை. நான் அதை நல்லாவே செஞ்சுட்டேன். சப்பாத்தியை நின்று எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு அப்புறம் என்னால் நைட்டு 2 தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. அதனால் நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டேன், நான் விடிய காலம் சாப்பிட்டுக்கிடுவேன், எனக்கு 2 சப்பாத்தியை வச்சுருங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த குடும்பமே உட்காந்து நைட்டு டிவியை பார்த்து அம்பட்டு சப்பாத்தியும் காலி பண்ணி வச்சுட்டு வெறும் குழம்பை மட்டும் வச்சுருக்காவ. அதுவும் சொத்தோல குழம்பு. நானும் விடிய காலம் எந்திரிச்சு போய் வயிறு பசியில் போய் பார்க்குறேன், சப்பாத்தி இல்லை, சொத்தோல குழம்பு மட்டும் இருக்குது. எனக்கு சரியான டென்ஷன் ஆகிட்டு மக்களே. நின்று அவ்வளோ தூரம் சுட்டு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு 2 சப்பாத்தி வைக்கேண்டா. அதுக்கப்புறம் திட்டுனேன். சரி சப்பாத்தி காலியாச்சேன்னு மனசை தேத்திக்கிட்டு அப்புறம் ஒரு பிஸ்கெட்டை முக்கி தின்னுட்டு நைட்டு படுத்துட்டேன் மக்களே. சப்பாத்தி சுடையே என் பையனுக்கு காது வலி பார்த்துக்கோங்க. சளி பிடிச்சிருந்தா காது வலி ஒரே அழுவை. நல்ல பையனுக்கு இன்றைக்கி காது வலி மக்களே, ஒரே அழுவை. காது வலி சரியாயிட்டாமா? சரியாவலையா? சரி இந்த சப்பாத்தி மட்டும் சாப்பிடு. நான் தான் ஊட்டி விட்டுக்கிட்டுருக்கேன். தண்ணி கொடுங்க. எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. சாப்பிட்டுட்டு இவ்வளோ தண்ணி கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். 2 சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். ஒரு சப்பாத்தியை பையனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கேன். அதிகமாக சாப்பிட முடியறதுக்குல கொஞ்சம் மாத்திரை காலி ஆகிட்டு, அதனால் போய் வாங்கிட்டு வந்தோம். இவ்வளோதான் மக்களே மாத்திரை. இதுக்கு 700 ரூபா. இவ்வளோ தான். ஒரு வாரத்துக்கு தான் மாத்திரை வாங்கினேன். இந்த மாத்திரை போடுறத நிறுத்தினோன்னே பீரியட்ஸ் வந்துருச்சு. அதனால் மறுபடியும் போட்டாச்சு. இதுதான் தலைவலிக்கு டாக்டர் கொடுத்த மாத்திரை. இது ரத்தம் ஊறுறதுக்கு எனக்கு 100 mg போட சொன்னார். காசு வாங்குறதுக்கு முடியல, அதனால் 50 mgலாம் வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த 6 மாத்திரையும் 679 ரூபா. ஒரு அட்டைன்னு நினச்சிடாதீங்க, இதில் ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் இம்புட்டு மாத்திரைக்கு 700 ரூபா பக்கம் ஆகிட்டு. அது போக இம்புட்டு மாத்திரை இருக்குது. மாத்திரை கடை வைக்க போகிறேன்னா, ஐயோ கடவுளே. அப்புறம் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பிபி செக் பண்ணிக்கிட்டேன். பிபி செக் பண்ணி பிபி இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு 110க்குள்ளே இருந்துச்சுன்னா பிபி மாத்திரை போடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன். 120க்கு மேலே இருந்துச்சுன்னா பிபி மாத்திரை போட்டுட்டு தான் படுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு 130 பக்கம் இருந்துச்சு. அதனால் பிபி மாத்திரையும் சேர்த்து போட்டுட்டு அப்புறம் படுத்தாச்சு மக்களே. இவ்வளோ தண்ணி மிச்சம் வச்சுருக்கேன். இதை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தண்ணி மிச்சம் இருக்குன்ட்டு ஒரு நாளைக்கு 1 லிட்ரு அம்டையும் குடிச்சிருவேன். ஒரு மாத்திரை மிஸ் ஆகிட்டு மாத்திரை போட்டு முடிச்சிட்டேன். இவ்வளோ தண்ணி மிச்சம். அவ்வளோதான். இனி நான் தண்ணி குடிக்க மாட்டேன்.
பாய் மக்களே, இன்னைக்கு விலாக் இதுதான்.